புற்கள் நிறைந்த செடிகள் எல்லாம் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. இது நான் சொல்லுகிறது மெய்ப்பனல்ல, விசுவாசிகளே சொல்லுகிறேன். நீங்கள் தான் உங்கள் தோட்டத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அதிகாலையில் எழும்ப வேண்டும். நான் அதுக்கும் அதிகாலை ஜெபம் வைக்கலாம், அது ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் உங்களுக்கு. நான் சொல்ல 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 பின்னாடியே நிற்க முடியாது. நீங்களே எழும்ப வேண்டும், நீங்களே ஜெபிக்க வேண்டும். காலைதோறும் கர்த்தர் தட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் அது கஷ்டமாக இருக்கும், பிறகு அதுதான் வழக்கமாகிவிடும். உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தும். அந்த அடையாளம் பின்னாட்களிலே ஒரு கலாச்சாரமாய் மாறும். அந்த கலாச்சாரம் பின்னாட்களிலே ஒரு இனமாய் மாறும். அதனால்தான் நாம் பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறோம். உலக பிரகாரமான பல கோட்பாடுகள் இருந்தால் கூட நீங்களும் நானும் யார்? பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. திடீரென்று ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினரை ஆகிறபடியினாலே நீங்கள் தசமாக செலுத்துகிறபடியினாலே பரிசுத்த ஜாதி ஆகிட முடியாது. அதெல்லாம் பருவங்கள் இருக்கிறது.